மே 18 தமிழர் வரலாறிலே மறக்க முடியாத ஒரு நாள். மே 18ஆம் தேதி வடக்கு கிழக்கு முழுவதும் மாத்திரமல்ல உலகமெங்கும் எங்களுடைய இன அழிப்பினுடைய அதி உச்ச கட்டத்தை அடைந்து விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்ட அந்த தேதி இன்றைய நாள் 17 ஆண்டுகள் கடந்து இன்று நாங்கள் அந்த முள்ளிவாய்க்காலிலே கொல்லப்பட்ட அந்த மக்களை நினைவு கூறும் முகமாக எங்களுடைய வீரம் விளைந்த மண் குருமம்பலி மண்ணிலே எங்களுடைய கௌரவ உறுப்பினர் பத்மதேவ் அவருடைய ஏற்பாடிலே இந்த மண்ணிலே இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மாவட்ட நிகழ்வு இன்று வாகரை கதிரவழி பிரதேசத்திலே இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பித்திருக்கின்றது. இருந்த பொழுதும் குருமம்பலி மக்களுடைய வேண்டுகோள் இணங்க இந்த நிகழ்விலையும் கலந்து கொள்கின்றேன். மிக முக்கியமாக 17 ஆண்டுகள் கடந்து நாங்கள் சொல்ல விரும்பிய செய்தி என்னென்று சொன்னால், மாறி மாறி யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிலே கொல்லப்பட்ட மக்களுக்கு அழிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரைக்கும் நீதி கிடைக்கவில்லை. இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் காலப்பகுதியிலேயும் கூட நாங்கள் எதிர்பார்த்திருந்த அந்த பொறுப்புக்கூறல் விடயத்திலே திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் இல்லை என்பதையும் மிக கவலையுடன் சொல்லி, எது எப்படி இருந்தாலும் இறைவனுடைய தீர்ப்பு நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு கொல்லப்பட்ட மக்களுக்கான நீதி இறைவனுடைய தீர்ப்பிலே இருந்து எவருமே தப்ப முடியாது. நாங்கள் தமிழரசு கட்சி இந்த மக்களுடைய கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும் வரைக்கும் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் கைவிட மாட்டோம் என்றதையும் இந்த துக்கமான தினத்திலே குருமம்பலி மண்ணிலிருந்து சொல்ல விரும்புகிறேன்.